ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாட்டியோ வரதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவில் இருக்கும்போதே நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட்ஸ் டு பேச்சுலர்ஸ் வரைக்கும் இருக்க எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்து வச்சுக்கணும். அது எடுத்து வைக்கிறதும் இல்லாமல் அப்போஸ்டல் பண்ணி கொண்டு வரணும். அப்போஸ்டல் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட நியூ டெல்லியில் இருக்க போர்டுக்கு வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்டை சென்ட் பண்ணி அவங்க அப்போஸ்டல் பண்ணி தருவாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட்டு நம்ம சர்டிஃபிகேட் பின்னாடி ஒரு ஸ்டாம்ப் மாதிரி ஒன்று பண்ணி தருவாங்க. லைக் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் தான், எந்த ஒரு மாஃபிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு லீகலைசேஷன் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு சர்டிஃபிகேட் இங்கே வந்து மிஸ் ஆனாலும் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். லைக் அந்த மாதிரி தான் நான் வந்து இங்கே வரும்போது ஒரு சர்டிஃபிகேட் வந்து சின்ன பிரச்சனை. அது வந்து நம்ம இந்தியாவில் பண்ணால் ஒரு 2000 ருபீஸ் 1500 ருபீஸ் தான் ஆகும். ஸோ அதை நான் இங்கே வந்து பண்ணதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60,000 ருபீஸ் செலவாச்சு. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படணுங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கூப்பிட்டு அது 1 2 3 டைம்ஸ் நல்லா பார்த்து அதை கொண்டு வாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஏடிஎம் கார்டு. நீங்கள் எந்த பேங்க் ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, அது வந்து இன்டர்நேஷ்னல் ஆக்சஸ் வாங்கிட்டு அது வந்து விசா கார்டாக வாங்கிட்டு வாங்க. ஏன்னா நிறைய பேர் இங்கே ரூபே கார்டை கொண்டு வராங்க. ஈவன் நான் கூட வந்து ரூபே கார்டு தான் கொண்டு வந்தேன். ஸோ ரூபே கார்டு வந்து இங்கே எங்கேயுமே ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்க எல்லா சூப்பர் மார்க்கெட், அதுக்கப்புறம் ஷாப்பிங் மால்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து விசா கார்டு தான் வந்து ஆக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு விசா கார்டு கொண்டு வாங்க. விசா கார்டு தான் இங்கே வந்து எல்லா கண்ட்ரிலும் விசா கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். ஸோ விசா கார்டு முக்கியமாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்னென்னா, ஜாக்கெட். இந்த வின்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில பேர்லாம் வந்து இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்துடுறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, பின்னாடி ஸ்னோலாம் பேஞ்சு. ஸோ இந்த டெம்பரேச்சர் தாங்கக்கூடிய ஜாக்கெட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து வாங்கினா தான் இங்கே நமக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகும். ஸோ அதை நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அவங்க சொல்லுவாங்க -4 தாங்கும், -10 தாங்கும்னு. ஸோ அது இங்கே எதுவுமே வந்து அப்படி வந்து தாங்காது. ஏன்னா இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கி இங்கே மறுபடியும் வந்து இன்னொரு ஜாக்கெட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு 5,000 10,000 வரை லாஸு. ஸோ அந்த காசுக்கு இங்கே நல்ல பெஸ்ட்டு ஜாக்கெட்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவிலேருந்து கொண்டு வராமல் இங்கே வந்து வாங்குங்க. அது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜும், அதுவும் இல்லாமல் ஒரு காசும் வந்து வேஸ்ட் தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்ராட் போகிறீங்கன்னா அந்த கண்ட்ரியில் போய் அந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. அண்டு ஒன் மோர் திங் அப்படின்னா, வின்டர் ஷூஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. வின்டர் ஷூஸ் இல்லாமல் இங்கெல்லாம் நடக்கவே முடியாது. வின்டர் ஷூஸ் இல்லாமல் நார்மல் நம்ம ஸ்போர்ட்ஸ் வேர்ஸ் அந்த மாதிரி கேஷுவல் வேர்ஸ் அந்த மாதிரிலாம் வேர் பண்ணிட்டு போனோம்னா, இங்கே ஃபுல்லாக ஸ்னோ பேஞ்சு இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ கால் வச்ச உடனே வலிக்கிடும். ஸோ ஷூ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து கூட நம்ம வந்து நல்ல ஷூஸ் வாங்கிக்கலாம். இல்லைனா இந்தியாவிலேருந்து வரும்போது கூட ஷூஸ் வந்து வாங்கிட்டு வந்தால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஷூ வந்து ரொம்ப முக்கியம். நல்ல பூட் ஷூஸாக வாங்கிட்டு வரணும். ஸோ அதில் தான் வந்து கீழே வந்து நல்லா ஹீல்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் தரும். ஸோ இங்கே வந்து வழுக்காமல் நடக்க முடியும். இந்தியாவிலேருந்து வரும்போது மறக்காமல் காஸ்மெட்டிக்ஸ் லைக் லிப் வார்ம், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், இந்த வின்டரில் வந்தால் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, சில ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸு, அதெல்லாம் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிராண்ட்ஸ் இங்கே கிடைக்குமான்னு தெரில. மேபி கிடைக்கலாம், ஒரு சில விஷயங்கள் கிடைக்காது. ஸோ இந்தியாவிலேருந்து வரும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதை கண்டிப்பாக கொண்டு வருங்க. அதுக்கப்புறம் தர்மல்ஸ் முக்கியமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா தர்மல்ஸ் போடாமல் ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா இங்கே குளிர் டெஃபினட்டாக தாங்க முடியாது. ஈவன் நம்ம ஸ்வெட்டர் போட்டால் கூட வந்து தர்மல்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் தர்மல்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போங்க. ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போனீங்கன்னா மேபி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலாம், சம்டைம்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் போங்க. வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்தாலும் ஒன்றும் இல்லை, நெகட்டிவாக நடந்தாலும் ஜஸ்ட் நம்ம அதுலேருந்து ரிகவர் ஆகி வந்துடலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இருங்க. அண்டு இதுதான் நம்ம வீடியோவோட எண்டு. ஸோ until the next video, see you guys, bye bye.